ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே. ஐயோ இங்க மொட்டை மாடிக்கு வந்தா பேபி வரும் சொன்னல்ல, எங்க பேபி காணோம்? அது பேபி வருடா, நீ முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பேபி வரும். இல்ல பேபி வந்தால சாப்பிடுவேன். ஐயோ இப்போ എന്ത് ചെയ്യും? அபி பேபி வரும், நான் சொன்னேன்ல பேபிக்கு ஏதோ வேலை இருக்கும், அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ வந்துடும், நீ 2 வாய் சாப்பிடு, அதுக்குள்ள பேபி வந்துடும். இல்ல நீ போய் சொல்லுட, பேபி மொட்டை மாடிக்கு வரும் சொன்னா எங்க பேபியே வரல. பேபி எங்க? பேபிட்ட கூட்டி போ. ஐயோ பி, உன் பேபி எங்கன்னு எனக்கு தெரியாதே, தெரிஞ்சா நானே உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். அபிமா ഇവിടെ നോക്ക്, உன் பேபி கண்டிப்பா உன்னை பார்க்க வரும். நீ எങ്ങനെ உன் பேபியை பார்க்காம அழறியோ அதுபோல தான் உன் பேபியாலையும் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. நாளைக்கு நீ வேணுங்க നോക്കിക്കോ, എങ്ങനെങ്കിലും உன் பேபி வந்து உன்னை பார்க்கும். പക്ഷെ இன்னைக்கு ஒரு நைட்டு மாத்திரம் நீ எப்படியாவது சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில எங்கനെങ്കിലും அவன் உன்னை பார்க்க வரும், அப்ப நீ சரியாயிடுவ. அபி ஒரே ஒரு வாய் சாப்பிடுறா. அங்க பாரு, மேலே ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு, நிலாவெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு வாய் சாப்பிடு அபி. இல்ல எனக்கு சாடு நல்லா வேண்டாம், பேபி தான் வேணும். ஐயோ இவகிட்ட எந்த சொல்லியும் சமாதானம் பண்ண முடியலையே, இப்போ എന്ത് செய்யும்? ரூமில் இருந்தால் தான் இந்த ஃபோட்டோ பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. சரி மொட்டை மாடிக்கு கொண்டு வந்தால் இங்கே ஸ்டார்ஸு நிலாவெல்லாம் பார்த்து அப்படியே 1-2 வாய் சாப்பிடுவான்னு நினச்சி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்தாலும் இவ சமாதானமே ஆக மாட்டேங்கிறாளே. எங்கன்னு சமாதானம் ஆகும்? அவன் வீட்டை விட்டு போயிது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அபி எப்படி அதை தாங்குவா? எனக்கும் உன் பேபியை பார்க்கணும் போலதான் இருக்கு அபி, ஆனா இப்ப நம்ம பார்க்க முடியாது. ஏன் முடியாது? வீட்டுக்கு வெளியே ஸ்டெப் வச்சா நான் அர்த்தராத்திரியில வரும்போது ஸ்டெப் ஏறி மொட்டை மாடி வழியா வீட்டுக்குள்ள வந்துருவணும்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே ஸ்டெப் வைக்காம மொட்டை மாடிக்கு வீட்டுக்குள்ள ஸ்டெப் வச்சிருக்கான் என் மாமன். அதானே, உனக்கெல்லாம் எதுக்குடா ஸ்டெப்பு? நீ எல்லாம் ஆகாசத்திலேயே அந்தர்பல்ட்டி அடிப்பேன்னு உன் மாமனுக்கு தெரியல. ஐயோ தெரியலன்னு சொல்லி தாண்டா இப்பெல்லாம் ஒன்னொன்னுக்கா மாட்டிக்கிட்டு இருக்கேன். இனி இதுக்கு எப்ப மாட்ட போறேன்னு தெரியல. ஆனா அதுக்கு முன்னால முதல்ல போய் நான் அபிய பாத்துட்டு வந்துடுறேன்டா. டேய் மச்சான். என்னடா? இல்லடா, நீ உன் கனவுல வந்த பொண்ணு ஏதோ போன ஜென்மத்துல வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னியே, அதே மாதிரி எனக்கு கூட இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்பவோ போன ஜென்மத்துல நடந்த மாதிரியே இருக்குடா. இருக்கும். போன ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனி அடுத்த ஜென்மத்துல கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூடிட்டே நீ எப்படி? டேய் உன்னை மேல அனுப்பிட்டு எனக்கு இங்க நிக்கிறதுக்கே பயமா இருக்குடா. நானும் வேணா உன் கூடயே வந்துடுறேன்டா. டேய் நீயும் என் கூட வந்தா யார ஏனிய பிடிப்பா? ஏனிய பிடிக்கிறதுக்கு தானே உன்னை கூட்டு வந்தேன். ஐயோ இவன் ஒருத்தன் அர்த்தராத்திரியில கூட்டிட்டு வந்துட்டு ஏனிய பிடிக்கணும் ஆணிய பிடிக்கணும்னு கடுப்பேத்துறான். டேய் சக்தி ஒன்னும் பயப்படாதடா, நான் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துருவேன். யாரு நீ 5 நிமிஷத்துல வருவ? இதெல்லாம் நம்பணும். டேய் 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன்டா. 10 நிமிஷம் இல்லைன்னா காலையில ஆகுமா? டேய் காலையில வரைக்கும் எனக்கு அங்க என்னடா வேலை? இப்பெல்லாம் ஒரு வேலையும் இல்லைன்னு தான் சொல்லுவேன், ஆனா போனதுக்கு அப்புறம் தானே தெரியும். அட போடா, குழந்தைய பார்க்க போறேன்டா. குழந்தைய மட்டும் பார்த்துட்டு வந்தா சரி. அட போடா இவனே, அவ பாவம் சாப்பிடாம தூங்காம அழுதுட்டு இருக்கான்னு அவளை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். அவளுக்கு போய் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு வந்துருவேன். டேய் அவளை தூங்க வச்சுட்டு வரேன்னு நீ தூங்கிடாதடா. டேய் நான் எப்படிடா தூங்குவேன்? எனக்கு என்ன அவ்வளவு தெரியாதா? நான் வந்துடுறேன் இரு. உனக்கு எல்லாமே தெரியுமே, அதான பிரச்சனையே. டேய் சக்தி பயமா இருந்தா சாமி பாட்டு பாடிட்டு நில்றா, வந்துடுறேன். சாமி பாட்டு தானே? அல்லாஹ் அல்லாஹ் டொங்கடொங் டொங் யா அல்லாஹ் அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, ஃப்ரெண்டாலே ரொம்ப தொல்லை. இப்ப ராத்திரி ஆயிடுச்சுல்ல, நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. நாளைக்கு காலையில எந்தாயாலும் சரி நான் உன்னை உன் பேபி கிட்ட கூட்டிட்டு போறேன். ஐயோ அபியை யாராலையும் சமாதானம் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும் இல்லடா, பின் எந்தினடா வீட்டை விட்டு போனேன்? எல்லாம் என்னாலதான். ஏடா நான் உன்னை எவ்வளவோ திட்டியிருக்கேன், எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஆனா நீ எதுக்காகடா என்ன திட்டு வாங்க வைக்க கூடாதுன்றதுக்காக நீ பழி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போன? குழந்தை கையில பாலி கொட்ட நான் தான் காரணம்னு சொல்லி என் சேட்டை என்ன திட்டிருந்தா கூட எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருந்திருக்காது.
ஆனா எனக்கு வேண்டி நீ வீட்டை விட்டு போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, மொட்டை மாடிக்கு வந்தா பேபி வரும் சொன்னல்ல, எங்க இன்னும் வரல? பேபி எப்ப வரும் ஐயோ? வந்துட்டேன் அபி. பேபி வந்துட்டியா? என்னது எங்க போன பேபி? பேபி எங்க போன? ஏனி இவ்வளவு நேரம் வரல? இது ஆண்டர் வந்தேன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டி போடுன்னு சொன்னதானே, அப்ப நீ ஏன் வரல நீ? ஐயோ அபி, அது மாமாக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சுடா, அதான் வர முடியல. அம்மா நீ என்ன இவ்வளோ நேரம் அழுதுட்டேவா இருந்த? அம்மா பேபி, அவனுக்கு ஆணும் சொல்லி அழுதுட்டே இருந்தேன் தெரியுமா? அப்ப நீ வரவே இல்லை. ஐயோ சாரிடா அபி, அதுக்குன்னு இப்படி அழுதுட்டேவா இருப்ப? ஆமா, அழுந்துட்டே இருப்பேன். நீ எப்பவுமே வெளில போமா என்ன கூட்டிட்டு தானே போவ, அப்ப நீ எப்ப மட்டும் விட்டுட்டு போன? என்னடா அபி பண்றது? போயிட்டு திரும்ப வர மாதிரி இருந்திருந்தா நான் உன்னை கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். ஆனா ஒரேடியா விட்டு விட்டு போகும்போது எப்படிடா உன்னை கூட்டிட்டு போறது? சொல்லு பேபி, ஏன் என்ன கூட்டி போல? யாரை விட்டு போன? எவ்வளவு நேரம் உன்னை பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? நீ வரவே இல்லப்போ உன்னை பேச மாட்டேன். அபி சாரிடா, அதானே இப்ப வந்துட்டேன்ல. சரி, அப்ப நான் என்னை விட்டு போக மாட்டேல்ல? போயிருவேன் அபி. சொல்லு பேபி, நீ போக மாட்டல்ல? நீ போகும்போ என்னையும் கூட்டி போகணும் சரியா? சரி அபி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல, ஒண்ணுமே சாப்பிடல. பேபி பேபின்னு அழுதுட்டே தான் இருந்தா. அதான் நான் மொட்டை மாடி கொண்டு வந்து എന്തെങ്കിലും காமிச்சு சாப்பாடு கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அப்பவும் அவன் ஒன்றும் சாப்பிடல. சரி கூட நான் கொடுக்குறேன். அபிமா, நான் என்ன சொல்லியிருக்கேன்? நான் வர்றதுக்கு லேட் ஆனாலும் அம்மாவோ இல்ல அம்மாச்சியோ யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடணும், சாப்பிடாம மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நானும் ஆறு குட்டியும் சாப்பிட மாட்டேன், உன் கூட தான் சாப்பிடுவேன் சொன்னல. டேய் என்னடா? நீதானா பேபி எனக்கு எப்பவுமே சாப்பாடு ஊட்டி தருவ, அப்ப நான் உன் கூட தான் சாப்பிடுவேன். ஐயோ நல்ல வேளை நான் வந்தேன். நான் வரலன்னா இவ சாப்பிடாமே இருந்திருப்பா. ஆனா நாளையிலேருந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. சரிடா அபி, இப்போ நான் ஊட்டி தரேன். ஆனால் நாளைக்கு மாமாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. மாமா நைட்டு தான் வருவேன். நாளைக்கு காலையில மதியானம் அம்மாவோ இல்லை ஐஷுவோ சாப்பாடு ஊட்டினா நீ சாப்பிடணும், சரியா? எங்க போட? நானும் வருவேன். ஐயோ அபி, மாமா சொல்லியிருக்கேன்ல, மாமா காலேஜுக்கு போகும்போது உன்னை கூட்டிட்டு போக முடியாதுன்னு. மாமா காலேஜுக்கு போறேன். காலேஜுக்கு போகும்போது நீ மத்தியானம் அம்மா கிட்ட தானே சாப்பிடுவ. அந்த மாதிரி நாளைக்கும் காலையிலயும் மத்தியானமும் அம்மா கிட்ட சாப்பிட்டுக்கோ. அப்புறம் நான் நைட்டு வருவேன். நைட்டு நான் வந்து ஊட்டி விடுறேன். காஜலுக்கு போடியா? சரி, அப்ப காஜலுக்கு போய் சீக்கிரமா வந்துடணும். சரிடா, சீக்கிரமா வந்துடுறேன். அப்புறம் இப்போ நீ அழாத, மாமா ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. நீ சாப்பிடு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். இது பேபி, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். என்ன சாப்பிடு பேபி. அபி எனக்கு வேணாம்டா, நான் உனக்கு ஊட்டி தரேன், சாப்பிடு. நீ சாப்பிட்டேன்னா நான் சாப்பிடுவேன். ஏன்டா அபி, ஏன் என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்க? நான் இல்லாம எப்படிடா இருப்ப? சாப்பிடு பேபி, அப்பனாதான் பெரிய பிள்ளையா வளர முடியும். வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே, பிள்ளை போல் இருந்தும் இவள் அன்னையே. இது போல் ஆனந்தம் வேறில்லையே. இருமனம் ஒன்று சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே. ஒரு நொடி போதும் போதும் என்று ஓர் குரல் கேட்குதே. அபி எனக்கு போதும்டா, இப்ப மாமா உனக்கு ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. சரி. அம்மாச்சி சொல்லுவாங்க, அபிக்கு பேருக்கு தான் சேட்டனும் அண்ணியும் அம்மா அப்பா, ஆனால் அவளுக்கு உண்மையாகவே அம்மா அப்பா நீ தான்னு. ஆனால் அப்போ கூட நான் அதை பெருசாக நம்பலை. ஆனால் இப்போ அண்ணியும் அபியும் பார்க்கும்போது தான் புரியுது, அபிக்கு உண்மையாகவே அம்மா அப்பா சேட்டனும் அண்ணியும் இல்லை, நீ தான். அம்மா அப்பா இல்லைன்னா கூட அவள் இருந்துருவா, ஆனால் நீ இல்லைன்னா அவள் நிச்சயமாக இருக்க மாட்டா. இவ்வளோ பாசமாக இருக்கிற நீங்கள் 2 பேரும் பிரியறதுக்கு நான் தான் காரணம். நான் மாத்திரம் உண்மையை சொல்லியிருந்தா நிச்சயமாக நீ இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டேன்.
இவ்வளோ பாசம் வச்சிருக்க நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு கஷ்டப்படக்கூடாது. நாளைக்கு எந்த ஆயாலும் சரி அண்ணன்கிட்ட நான் உண்மையை சொல்ல போகிறேன். நீ எப்படியாவது திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரணும். அபிக்குட்டி ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, இப்பதான் குட் கேர்ள். பேபியும் விட்டாய். சரி சரி சரி, நம்ம தூங்கலாமா? தூங்கலாம். நம்ம ரூமுக்கு போய் தூங்கலாம். ரூமுக்கா? ரூமுக்கு போக முடியாதுடா. நம்ம இங்கேயே தூங்கலாமா? இங்க பத்தியா நல்லா காத்து இருக்கு, இங்கேயே ஜாலியா தூங்கலாமா? இல்லை பரவாயில்ல, நீ அபியை கூட்டிட்டு ரூமுக்கு போ. சேட்டன் வந்தா நான் பார்த்து சொல்கிறேன். எதுக்கு? அப்புறம் என் மாமா பார்த்தா 2 பேரும் சேர்ந்து வெளியே போறக்கா? வந்தா கூட்டிட்டு போவியா? என்ன ஒன்றும் இல்லை. மென்டல். ஐயோ ஐஷோ, நீ என்ன பேசுற? பார்த்து பேசு, அவ ரொம்ப உஷார், மாட்டிக்குவ. அபிமா, ரூம்ல வேணாம்டா. ரூம்ல ரொம்ப சூடா இருக்கும்ல, இங்க பத்தியா நல்லா சில்லுன்னு காத்து வருது. நம்ம இன்னைக்கு இங்க தூங்கலாமா? ஏன் பேபி இங்க தூங்கணும்? நம்ம இங்க தூங்க மாட்டோம்ல, இங்க கொசு கடிக்கும். ஐயோ இல்லடா அபி, கொசு எல்லாம் கடிக்காது. இன்னைக்கு ஒரு நாள் இங்க தூங்கி பாரு, உனக்கே பிடிக்கும், ஜாலியா இருக்கும். நம்ம இன்னைக்கு இங்க தூங்கலாம். ஜாலியா இருக்குமா? சரி, அப்பனா இங்க தூங்கலாம். நீ கதை சொல்ல. சரிடா, நான் கதை சொல்றேன், நீ தூங்கு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு ஒரே ஒரு ராணி இருந்தாங்களாம். அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு அழகான குட்டி இளவரசி இருந்தாங்களாம். தங்கம், இல்ல இல்லடா அழாத. ஐயோ கை ரொம்ப வலிக்குது போல. பூ என்னடா? இல்ல இல்ல அழாத, கை ரொம்ப வலிக்குதா, இரு மருந்து போட்டு விடுறேன். அழாதடா பூ, இந்த மருந்து போட்டா வலி சரியாயிடும். இல்லடா இல்லடா பூ, அப்ப மருந்து போட்டிருக்கேன்ல, வலி சரியாயிடும். வலி சரியாயிடுச்சா? இனி வலிக்காது, நீ அப்படியே கண்ணை மூடி தூங்குடா. அவன் தான் அழுகே நிறுத்திட்டானே, அப்புறம் எதுக்கு நீ இன்னும் அழுதுட்டு இருக்க? ஓ, அப்ப நீ அவன் அழறான்றதுக்காக அழல? ஆமா, அவன் அழறான்றதுக்காக நான் அழல. ஏன்னா அவன் உங்களுக்கு மட்டும் தானே பிள்ளை, எனக்கு இல்லையே. நான் அப்படி சொல்லல. அவ அழுகை நிறுத்தினதுக்கு அப்புறமும் நீ அழுதுட்டு இருக்கனா, அப்ப அவ அழறதுக்காக மட்டும் நீ அழல. ஆமாங்க, வேற நான் எதுக்காக அழறேன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் ஷைலு, ஆனா அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? சரி, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டா, அகில் கையில சூடு பட்டுருச்சு. அதுக்கு நீங்க அவனை எவ்வளவு வேணா திட்டி இருந்திருக்கலாம். ஆனா வீட்டை விட்டு அனுப்புற அளவுக்கு அப்படி அவன் என்னங்க தப்பு பண்ணா? இப்ப அகில் கூட சரியாயிட்டா. ஆனா என் தம்பி வீட்டை விட்டு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். தெரியாம பண்ண விஷயத்துக்காக அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குறீங்களே, இது நியாயமாங்க? இல்ல அவனை எப்ப வீட்டை விட்டு அனுப்பலான்னு காத்துக்கிட்டு இருந்தீங்களா? இப்ப இந்த ஒரு சின்ன காரணத்தை வச்சு அவனை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷமாங்க? உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எப்பவுமே அவனை பிடிக்காது. அவன் வீட்டை விட்டு வெளியே போனா என்ன, வெளியே போய் எவ்வளவு கஷ்டப்பட்டா உங்களுக்கு என்ன? ஆனா அவன் என் தம்பிங்க. அவன் வீட்டுல இருக்கும் போதே அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. இப்ப அவன் வெளியே வேற போயிட்டான். என்ன பண்றானோ, சாப்பிட்டானோ இல்லையோ, அவனை நினைச்சு இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தாங்க தெரியும். அவன் என்ன வேணும் நாங்க குழந்தை கையில பாலை கொட்டுவான்? அவன் குழந்தை எப்படி பாத்துக்குவான்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படியே பிறந்ததுல இருந்தே அவளை அவன் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டான். அவனை பார்த்து குழந்தைய கொல்ல பாக்குறியா அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு நீங்க நிம்மதியா இருக்கீங்கல்ல? பேசி முடிச்சிட்டியா? நான் என்ன பேசி என்ன, உங்களுக்கு என்ன புரியவா போகுது? உங்களுக்கு நான் பேசுறதும் புரியாது, என் மனசும் புரியாது. உன் மனசு எனக்கு புரியாது இல்ல ஷைலு. புரிஞ்சிருந்தா என் தம்பியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பீங்களா? இங்க பாரு, முதல்ல அழுகையை நிறுத்து. நான் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கல. அகில் கையில சூடு பட்டு அவன் அழறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கோவம் வந்து நான் அதிகமா பேசிட்டேன் தான். வீட்டை விட்டு வெளியே போன கோவத்துல தான் சொன்னேன். ஆனா அவன் வீட்டை விட்டு போகணும்னு நான் நினைக்கல. நீங்க நினைச்சீங்களோ இல்லையோ, ஆனா நீங்க பேசின பேச்சு எல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன அவ்வளவு ரோஷம் இல்லன்னு நினைச்சீங்களா? அவன் வீட்டை விட்டு போகாம இருப்பானா? நான் கோவத்துல தான் அவனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்தப்போ அது கூட ஒரு வகையில நல்லதுன்னு தான் தோணுது. என்னங்க நல்லது? என் தம்பி வீட்டை விட்டு வெளியே போய் கஷ்டப்படுறது உங்களுக்கு நல்லதா? ஏன் நல்லதுக்காக இல்ல, அவன் நல்லதுக்காக. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு 3 வேளை சாப்பாடு, போட்டுக்கு துணி, அப்புறம் ஊர் சுத்துறதுக்கு செலவுக்கு பணம், இதெல்லாம் அவன் கேட்காமையா நீ தூக்கி கொடுக்குற.
அதெல்லாம் அவன் காலேஜ் படிச்சிட்டு இருந்த வரைக்கும் சரி. இப்ப அவன் காலேஜ் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமாவது அவன் ஏதாவது அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போவான் அப்படின்னு பார்த்தா இப்பவும் அவன் ஊர் சுத்திக்கிட்டு தானே இருக்கான். அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுமோ, செலவுக்கு என்ன பண்ணுமோ, அதுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், அதுக்கு அரியரை கிளியர் பண்ணணும், அப்படி ஏதாவது நினைப்பு அவனுக்கு வரும். அதுக்குன்னு அவன் இப்பதானே காலேஜ் முடிச்சான். அவன் கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தாலே அவன் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கு இப்படிதான் அவனை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி புரிய வைக்கணுமா? ஹே ஷைலு, இப்படியெல்லாம் அவனை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி புரிய வைக்கணும்னு நான் ஒன்னும் வேணும்னே அவனை கஷ்டப்படுத்தி வெளியே அனுப்பல. ஏதோ கோவத்துல தான் பேசிட்டேன். அதுக்கு அவன் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். நாளைக்கே நான் போனை போட்டு வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டா அவன் வருவான். ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் மாமா இப்படிதான் எதுனாலும் கோவப்பட்டு சண்டை போடுவாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் சரியாயிடுவாரு. நம்ம இஷ்டத்துக்கு ஊர் சுத்தலாம்னு திரும்பவும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவான். இப்ப எப்படியோ இந்த பிரச்சனைனால வீட்டை விட்டு அவன் வெளியே போயிட்டான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் லைஃப்னா என்ன, நம்ம அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலை ரெடி பண்ணணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரும். அப்புறம் வீட்டை விட்டு போனா அவன் என்ன தெருவிலையா இருக்க போறான்? சக்தி ரூம்ல தானே இருப்பான். தங்கறதுக்கு இடம் இருக்கு. அப்புறம் சாப்பாடு அப்படியெல்லாம் நீ அவனை பட்டினி கிடக்க விட்டுற மாட்டான்னு எனக்கு தெரியும். அவன் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பொறுப்பு வராது. கொஞ்சம் வெளியே இருந்து கஷ்டப்பட்டுட்டோம், அப்படியாவது அவனுக்கு பொறுப்பு வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா தாங்கிறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் எந்திரிக்கணும்னு தோணாது. தாங்கிறதுக்கு யாரும் இல்லைன்ற நினைப்பு எப்ப வருதோ அப்பதான் நம்ம எந்திரிச்சு நிக்கணும்ன்ற நினைப்பு வரும். என்னடா இதெல்லாம் இவன் பேசுறானேன்னு பாக்குறியா? நானும் இப்படி இருந்தவன் தான். ஆனா எனக்கு என் மாமா ஒரு காலத்துல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி புரிய வச்சதுனால மட்டும்தான் நான் இப்ப டாக்டரா இருக்கேன். அந்த மாதிரி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம். அதுக்கு தான் நான் இருக்கேன். இதுக்கு மேலேயும் உனக்கு என்ன புரியலன்னா உட்காந்து அழுதுட்டே இரு, நான் தூங்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை